இறை இயேசுவின் அன்பில் இணைந்து வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, எம்ஐடி பேழையின் வளைவொளியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லறத்தின் முன்சுவை. திருக்குறள் 45. அன்பும் அருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அடுத்தவர்களும் வாழ வேண்டும் என்ற மனமும் தனக்குத்தானே உண்மையாக இருக்கும் குணமும் உண்டாக குடும்ப வாழ்க்கையை பண்போடு பயன் தருவதாக இருக்கிறது என்கிறார் சிவயோகி சிவகுமார். மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருட்களை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இவ்வாழ்க்கையின் பண்பும் அதுவே பயனும் அதுவே என்கிறார் சாலமன் பாப்பையா. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்பதை தாண்டி இன்றைய சமூகத்தில் பிரிவே அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த வார்த்தைப்பாடானது திருமண அழைப்பிதழில் மட்டும்தானா? இன்றைய காலகட்டத்தில் திருமண முறிவுக்கு மைய காரணம் என்ன? அன்பு குறைவுபடுதலா? நம்பிக்கை இல்லாத தனமா? இரு மனங்களுக்கிடையே புரிதல் இல்லாத நிலையா? காதல் திருமணத்தில் ஏற்படும் மனமுறிவுக்கு எது காரணம்? ஒருவர் மீது வைத்தான குருட்டுத்தனமான நம்பிக்கையா? பெற்றோர்களால் தீர்மானிக்கப்பட்ட திருமணத்தில் ஏற்படும் மனமுறிவுக்கு என்ன காரணம்? பெற்றோர்களின் அறியாமையா? இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் என்று படைப்பின் தொடக்கத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைப்பாடானது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு இல்லற வாழ்விலும் ஒத்துப்போகிறதா? சிந்திப்போம். இவ்வித கேள்விகளுக்கான விடைகளும் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை விவிலிய குறிப்புகள் வழியாக ஆலோசனையை தொடர்ந்து வழங்க இருக்கிறேன். நன்றி.